ஸோ எப்பயும் போல போன வீக் வந்து ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங்கில் கோல்டில் என்ன நடந்திருக்குன்றத நம்ம வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகலை அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே சொல்லுங்கள், நான் பார்த்துறேன். ஸோ ஆக்சுவலாக போன வாரம் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல் கிடையாது ஓகேங்களா. கோல்டு நல்லாவே ஃபால் ஆச்சு. ஸோ அந்த ஃபாலில் நம்மளால முடிஞ்ச லெவலில் இது மட்டும் தான் கேப்சர் பண்ண முடிச்சு. அப்பும் ஆச்சு. அந்த அப்பில் வந்து பெரிய அளவு மூவ்மெண்ட் இருக்க போகாதுன்றது தெரிஞ்சு போச்சு முன்னாடியே. அது எப்படி இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஓகேங்களா. யாருக்காச்சும் சொல்லிட்டு இருக்கும்போது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் ஒன் பை ஒன்னா கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஒரு பைக்கான செட்டப் கிடச்சி பை என்ட்ரி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் வச்ச அப்புறம் அடிச்சிருச்சு. இது எல்லாமே கேரக்டர் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எடுத்த ட்ரேட்ஸு ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன் ஸ்ட்ராட்டஜி எடுத்து லைக் ஒரு என்ட்ரி எடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே என்னோட ஓன் பர்சனல் ஸ்ட்ராட்டஜியான கேரக்டர் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பிரேக் ஈவன், தென் இங்கேயுமே பிரேக் ஈவன். இது ஒரு செல் என்ட்ரி தான் ப்ராப்பராக கிடைச்சது ஓகேங்களா கேரக்டர் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது ஒரு செல் என்ட்ரியை வித்தின் ஐ திங்க் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே டிபி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 16 to 14 ஹவர்ஸ்க்குள்ளே டிபி வந்து கொடுத்துருச்சு. அது ஒரு ட்ரேடு ஓகேங்களா. 5 ட்ரேடு கிடச்சி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எஸ்எல் ஆயிடுச்சு. இந்த 7 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஆயிடுச்சு. தென் இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஸோ ஸ்கேல்பிங் போடலை, அதை நான் இப்போ போட்டுறேன் உங்களுக்கு. 5 ட்ரேடு கிடச்சிச்சு ஓகேங்களா. 5 ட்ரேடில் 102 பாயிண்ட் வந்து டிபி ஆயிடுச்சு. அதில் 7 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஃபுல் எஸ்எல் 7 பாயிண்ட். ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் ஃபில் டிபி அடிச்சது. அது ஒன்று தான் 102 பாயிண்ட் அந்த இப்போ காமிச்சன்ல இது ஒன்று மட்டும் தான் 102 அடிச்சது. அதுக்கப்புறம் எஸ்எல் ஃபுல் எஸ்எல் ஒன்று அடிச்சு 3 ட்ரேடு பிரேக் ஈவன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ லாஸ் எல்லாம் போக மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 95 பாயிண்ட்ஸ் வந்து ஓவரால் ப்ராஃபிட்டபிள் போன வாரத்தில் மட்டும் ஓகேங்களா. ஸோ அது இந்த ஒரு நாள் அந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான், மீது எல்லாமே அந்த பிரேக் ஈவன். ஸோ சின்ன ட்ரைலிங் எஸ்எல் அப்படியே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்விங்கை பொறுத்தளவு ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் அது இல்லாமல் இன்னொரு டாக் போய்கிட்டு இருக்கும். நிறைய பேர் எனக்கு நிறைய டிஎம்லேயே மெசேஜ் பண்ணுறாங்க, உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா அக்யூரியஸாக தான் இருக்குது, ஆனால் எந்த டைம் ஃப்ரேம்னு சொல்லி சொல்ல முடியல உங்களால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எந்த டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேடு கிடைக்குன்றத 100% சொல்ல முடியாது. ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எல்லா பீப்புளுக்கும் என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ண பீப்புள்ஸ்க்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பண்ணால் போதும், இந்த வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி டயத்தில் நம்ம கரெக்டாக அக்ரெசிவாக வெயிட் பண்ணணும் மார்க்கெட் ட்ரேடு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. ஈவன் நான் இங்கே கூட சொல்லியிருந்திருப்பேன், இந்த ரேப்பிடு மூவை லைக் ஐ திங்க் கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு Jan 1 ஓகேங்களா. ஸோ லீவு அந்த கேண்டில் க்ளோஸ் அப்புறம் நான் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லியிருப்பேன், ரேப்பிடாக தான் போகும், பைக்கான கேரக்டர் தான் வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் பைக்கான கேரக்டர் தான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா அது என்ட்ரி கிடைக்காம அப்படியே செல்லுக்கான கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுவுமே எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ இங்கே இன்னொன்று சொல்லியிருப்பேன், இது ஏன் மார்க்கெட் மூவ் ஆகாது அப்படின்னு நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, பைக்கான என்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல் வரும். அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகும். இல்லைன்னா அகைன் பைக்கான கேரக்டர் போடும். இங்கே என்ன இருக்குது, அகைன் பைக்கான கேரக்டர் போயிருக்கு, அதுவுமே பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அது பிரேக் ஈவன் அடிச்சதுக்கப்புறம் கன்சல்டேஷன். ஸோ கன்சல்டேஷன் வித் அப் ட்ரெண்டில் போய் அகைன் பைக்கான கேரக்டர் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்லுக்கான கேரக்டர் வந்துருச்சு. இங்க என்ன கேரக்டர் இருந்துச்சோ அதே தான் இங்க வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஆனா அது வந்து எஸ்எல் அதிகம், அதனால ட்ரேட் வந்து எடுக்கல ஓகேங்களா. ஸோ ரூல்ஸ் படி கரெக்டாக வரல, அதனால ட்ரேட் அந்த ஒரு ட்ரேடு மட்டும் தான். இல்லைனா இதுவுமே நல்லா ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். பட் அந்த மாதிரி சிம்பிளாக சொல்றது அப்படின்னா என் கேரக்டர் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ட்ரேடு எடுக்கலை, லைக் நம்மளோட கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அப்படின்னா டெஃபினெட்லி ப்ரைஸ் கன்சல்டேஷன் தான் ஆகும். அது மேலேயும் போகாது கீழேயும் வர அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ என்னைய பொறுத்தளவு மண்டே எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து என்னோட ஒரு அசம்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ கன்சிடரேஷன் தான், யாருக்காண்டி இப்படி கால்ஸ் கிடையாது, கன்சிடரேஷன் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் பைக்கான கேரக்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்விங் ஹை ஆர் எல்ஸ் இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் அப்படியே ரேப்பிடாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் 3 லெவல் தான் நடக்கும். ஒன்று பைக்கான கேரக்டர் வரும், இல்லை ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். பைக்கான கேரக்டர் வந்துட்டு செல்லுக்கான கேரக்டர் மாறும், 3 தான்
ஒன்று கன்சல்டேஷன் ஆகும், இல்லை பைக்கான கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை பைக்கான கேரக்டர் வந்து இப்போ செல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி செல்லுக்கான கேரக்டராக மாறும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட அசம்ஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்தளவு இருக்கு. ஸோ இதுதான். அப்புறம் இன்னொன்று, அந்த டைம் சொல்றேன் பார்த்தீங்களா, டைம் வந்து எப்போ வரும் உங்கள் ட்ரேட் எப்போன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க ஒரு 30-40 பேர் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடை பாருங்க, 8:15 காலைல 8:15 கிடைச்சது. இது பாருங்க சாயந்தரம் 6 மணிக்கு. இந்த ட்ரேடு பாருங்க எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு எடுத்தது வந்து காலையில ஒரு 7:15க்கு. இந்த ட்ரேடு வந்து பிரேக் ஆனது காலைல ஒரு 11 மணி. ஸோ இந்த ட்ரேடுனாலும் அந்த டைம் மட்டும் தான். இப்போ ஈவன் இந்த 2 ட்ரேடு கூட பாருங்க, இது எத்தனை மணி, காலைல ஒரு 5:15. ஸோ இது வந்து ஒரு 8 மணி. எல்லாமே அதான், நான் எடுத்த எல்லா ட்ரேட்லையுமே நம்ம காலையில் எப்போ எந்திரிச்சு ஏர்லி மார்னிங்காக வேக்கப் ஆகணும், அந்த ரேஞ்சில் இருந்து நைட்டு ஒரு 10 o'clock to 11 o'clock வரைக்குமே என்ட்ரி வரதான் செய்யும். ஓகேங்களா. அது வரைக்கும் ஃபுல்லாக சார்ட்டை பார்த்துட்டே இருக்குமான்றது அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி நிறைய சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாகவே ஸ்விங் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான். ஒன் டே உங்களோட சார்ட் ஹார்ஸ் வந்து 30 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஆனால் ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரேடுக்கு வந்தாலுமே உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியும். ஸோ ஸ்கேல்பிங்கில் நிறையவே சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனேன்னா இங்கேருந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக இதிலே வந்துடுறேன். எனக்கு டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கணும். நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு கொஞ்சம் வேகமாக முடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் தான் 12 ட்ரேடு ஓவராலாக கிடச்சிச்சு. அதில் 16 3.11 on பாயிண்ட் டிபி, 6.3 எஸ்எல், 7 ட்ரேடு ஃபில் டிபி, 3 ட்ரேடு ஃபில் எஸ்எல், 2 ட்ரேடு பிரேக் ஈவன், ஒரு லைக் ஓவராலாக ப்ராஃபிட்டபிள் அண்ட் லாஸஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 56.8 ஓவரால் ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா. இதுவுமே காலையில் 5 o'clock இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா. காலைல 5 o'clock இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் தான் வந்த ட்ரேட்ஸ் எல்லாமே. மிக்னேட் வந்து எதுவும் எடுக்கல. ஓகேங்களா. ஸோ மிக்னேட் நடந்த அனாலிசிஸ் எதுவுமே எடுக்கல. இப்போ நான் அதுக்குள்ள இருக்க அனாலிசிஸ் ஆல்ரெடி லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் இது எல்லாமே மிக்னேட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் சொல்ல அந்த டைம்ஸ்குள்ள தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் போன வாரம் 4 செக்ஷன் கிடச்சிச்சு, 4 ட்ரேடிங் ஷேர்ஸ் கிடச்சிச்சு. அதில் தான் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும். ஸோ 4 தான் வந்தது. ஸோ இதுதான் அதோட மூமெண்ட்ஸ். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை இப்போ வேற பேரில் மண்டே ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்போ நான் நிறைய போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் வீடியோ பார்க்காதவங்களும் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. இப்பதான் வந்தேன். குட் ஈவினிங் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ. இப்போ கோல்டு வந்து செல் ஆயிருக்கான்ல, அப்போ அதை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதா? எது இதுவா? இது செல்லுக்கான கேரக்டர் வந்துச்சு, ஆனா ரூல்ஸ்ல வரல, அதனால ட்ரேட் எடுக்கல. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஆனா நான் வந்துட்டு 1 minute போய் அந்த சம்திங் ஒரு கேண்டில் வந்துட்டு டைம்ல முடிஞ்ச காட்டி நான் அந்த என்ட்ரி எடுத்தேன். அது கீழே வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதோ ஸ்டெப்ல கிடைச்சதா நான் கேட்கறேன். இல்ல ப்ரோ, ஸ்கேல்பிங் இருந்தது. ஆனா ஸ்விங் வந்துச்சு, எஸ்எல் அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி பண்ணாம மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டா போகுது அப்படின்னா டெஃபினெட்லி கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு மேலே போயிடும். இப்போ இங்க கூட பாருங்க, பைக்கானது வந்துச்சு, எஸ்எல் அதிகமா இருந்துச்சு. ஸோ அது ட்ரேட் எடுக்கல. அதுக்கப்புறம் மார்க்கெட் நாச்சு கொஞ்சம் தூரம் மேலே போயிடுச்சு. அகைன் பைக்கானதான் ட்ரை பண்ணிச்சு, அதனால கொடுக்க முடியல. அப்புறம் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கீழே வரும், இந்த லோ தான், இந்த ஒன் டே லோ, இது லோக்குள்ளேயே தான் டிராவல் ஆகும். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து ஸ்விங் நல்லா வந்துட்டு போகும் அப்படிங்கறது எப்போ ப்ரோ வரும்? நல்ல கேரக்டர் கொடுத்து நம்ம கடைசி தான் ப்ரோ வரும். ஜான் கடைசி தான் வரும், கூட்டிட்டா பிப்ரவரி. ஓகே ஓகே ப்ரோ. அந்த பை போச்சுல, அந்த இடத்துல பை வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒரு ரேபிடான ஒரு கேண்டில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு, பை வந்து 2 கேண்டில் பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. ஸோ அதை யாருக்கும் சொல்லித்தர, ஏன்னா ரிஸ்க், அதை யாருக்கும் சொல்லித்தர மாட்டோம். ஓகே ப்ரோ. இல்ல நான் வந்துட்டு நான் உங்களை பார்த்து நான் பேக் டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு அந்த இடத்துல வருது, எஸ்எல் வருதுன்னா கூட தெரிஞ்சது முன்னாடி, அதனால நான் கேக்குறேன். ஓ ஓகே 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 ப்ரோ. அதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோ. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஆனா எஸ்எல் கொஞ்சம் பெருசா வந்தது ப்ரோ அந்த ஸ்கேல்பிங் வரும்போது. ஆனா வந்து டார்கெட் அதே மாதிரி 1:4 அப்படி அடிச்சிருச்சு. ஓகே. அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரை இந்த ரிஸ்க் தான், ரிஸ்க் கம்மியா இருக்கும், ஆர்ஆர் அதிகமா இருக்கும். ஸோ அது எப்போ வருதோ அப்போ நம்ம எடுக்கணும். அதான் ஆல்ரெடி சொல்லுவோம், ஒரு வாரத்துல ஒரு ட்ரேட் ஆச்சு ஃபில் டிபில ஸ்விங்ல கிடைக்கும் மினிமம் பண்ண. ஸோ கரெக்டா ஒரு ட்ரேட் மட்டும் ஃபில் டிபியோட கிடைச்சிச்சு இந்த வாரம். ஓகே ப்ரோ. ஓகே ரைட் ப்ரோ. அந்த ட்ரேட் மறுபடியும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எது ப்ரோ? செல்லுக்கு எடுத்தது இதுவா? இல்ல இந்த பக்கம் லெஃப்ட்ல ஸ்விங். இதுவா இல்ல பையா? செல்லு ப்ரோ. செல்லு இந்த செல்லா இந்த செல். ஆமா ப்ரோ. இது செல்லுக்கான கேரக்டர் வந்தனால ட்ரேட் எடுத்தோம் ப்ரோ.
ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலா பை முடிஞ்சிருச்சு. பை பிரேக் ம். ஈவன் அடிச்சிச்சு. ஆல்ரெடி அடிக்கடி ம். சொல்லிருப்போம். எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஒரு பை முடியுது, பைக் லைக் பிரேக் ஈவனோ, எஸ்எலோ அடிக்குது அப்புட்ன்னா, ஒண்ணு கன்சல்டேஷன் ஆகும். இல்லையா ஆப்போசிட் என்ட்ரி செல்லுக்கானது வரும். அதுவும் இல்ல பைக்கான கேரக்டர் வரும். இங்க என்ன இருக்கு? பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. செல்லுக்கான ம். கேரக்டர் வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே 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 ப்ரோ. இங்க இந்த பைக்கான செல்லு வந்து ட்ரேட் ப்ரோ. வந்து இதுவா? ம். அதான் பைக்கான கேரக்டர் வந்தது. பைக்கான கேரக்டர் இன்வாலிட் ஆச்சு. அதுக்கு பதிலா ம். செல்லுக்கான கேரக்டர் வந்துச்சு. அதுவுமே எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ செல்லுக்கும் அதுதான். செல் எஸ்எல்ஓ பிரேக் ஈவனோ அடிச்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஆப்போசிட் என்ட்ரி கிடைக்கும். இல்ல பிரைஸ் கன்சல்டேஷன் ஆகும். இங்க என்ன இருக்கு? பைக்கான கேரக்டர் இங்கேயும் வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். ம். 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 அவ்வளவுதான். அது பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் போகும். ஒரு பை ஒரு செல், ஒரு பை ஒரு செல் அந்த மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். கேரக்டர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஓகே ஓகே ப்ரோ. ஆனா ப்ராப்பரா வருது இப்போ வந்துட்டு நம்ம பிப்ரவரி மாசத்துல வருது இல்லையா ப்ரோ? அப்ப சம்திங் நல்லா இருக்கும். நீங்க அதான் ப்ரோ. அந்த ரேஞ்ச் தான் ஆகும். நல்லா ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 1 மந்த் கரெக்டா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே கைஸ். வேற ஏதாச்சும் ஒரு பேர் அனலைஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் 1 பை 1 கூப்பிடுறேன். ஸோ யாருக்காச்சும் யாராவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல அப்படின்னா நோன் டைப் பண்ணிருங்க. போட்டுடலாம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த 7 பாயிண்ட் நீங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சீங்க ப்ரோ பைக் ஆமா. ரேட்ல. அது செல். வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி இப்போ ஃபெயிலியர் ஆச்சுங்க? எனக்கு வந்து அந்த இடத்துல நான் என்ட்ரி போட்டேன். எனக்கு வந்து ஃபுல் டிப் ஓகே. அடிச்சிச்சுங்க ப்ரோ. எதுல சொல்றீங்க நீங்க? ஸ்விங் ட்ரேடிங் 15 ஸ்விங் ட்ரேடிங் சொல்றீங்களே. இதுலயா? இல்லைங்க 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு சொன்னீங்களே. அதுக்கு அடுத்ததுங்க. இதுவா ப்ரோ? இது பிரேக் ஈவன் ஆச்சு. இல்ல ப்ரோ இதுதான் இது 7 வந்து பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். நான் பைக் ரேட் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போங்க ப்ரோ. இதுவா ப்ரோ? ரைட் சைடுங்க ப்ரோ. கொஞ்சம் ரைட் சைடு போங்க. ப்ரோ நான் ஒரு இது ஏரியா ஒரு பை சொன்னால அந்த ஏரியா அந்த கீழ. ஏரியா இல்லைங்க. கீழே ஆ வந்து ப்ரோ அது 15 கீழ. மினிட்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? ஆமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பைக் கேரக்டர் வர இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் டிவி அடிச்சிருங்க ப்ரோ. அங்க நீங்க வந்து அங்க செல் கேரக்டர் இது பண்ணிக்கிறீங்க. ஓகே. அதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சுங்க ப்ரோ. இல்ல 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 ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்டா நீங்க? எனக்கு ப்ரோ ஆமாங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பீங்கன்னா பிரைஸ் வந்து லைவ் மார்க்கெட்ல அந்த ரூல்ஸ் ஆமாங்க. ஆக்சுவலா கரெக்டா வரல இந்த ரேஞ்சில. அதான் ப்ரோ இப்போ இந்த 15 ஒரு மினிட்ஸ் ஆகி கேண்டில் வந்து கீழ எனக்கு 5 வந்துச்சா? மினிட்ஸ்ல கரெக்டா பிரேக் ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல. அது பிரேக் ஆச்சு ப்ரோ. கரெக்ட் தான். பிரேக் ஆனா நம்ம ஆனோனையுமே ரூல் சொல்லியிருப்போம். அது ஆ கிடைச்சிருக்காது. நீ கண்டிப்பா அந்த ட்ரேட் வந்து ஏதோ லக்ல மேல போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதான் ப்ரோ எனக்கு ரேபிட் ஒரு மூவ்மெண்ட். 40 பாயிண்ட்ஸ் அதுல கிடைச்சிச்சுங்க ப்ராஃபிட். கரெக்ட் கரெக்ட். அது நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஆனா இந்த மேக்ஸிமம் தான் பண்ணாதீங்க. நம்ம ஓகே ஓகே. ஒரு சொல்லியிருப்போம் ஒண்ணு. ஒரு சில ரூல்ஸ் இருந்தா அங்க மட்டும் தான் எஸ்எல் வைக்கணும் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இந்த கேண்டில் லோ வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த கேண்டில் லோல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. கரெக்டா? எனக்கு ப்ரோ அதான் ப்ரோ அந்த இந்த 30 கேண்டில் டு லோல 50 என்ட்ரி கிட்ட எடுத்திருப்பீங்க. என்ட்ரி போட்டேங்க. ஆ அதுதான் தப்பு பண்ணிட்டீங்க. அது ஆக்சுவலா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ரேபிட் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும் 5 மினிட்ஸ்ல. ஆமாங்க. ரேபிட் மூவ்மெண்ட் கிடைச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி படி பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ட்ரி நான் சொன்ன என்ட்ரி லெவல்ல இருந்து எஸ்எல் வச்சோம் அப்படின்னா மினிமம் ஐ திங்க் $9 or $10 காட்டுச்சு. 0.01ல $10 காட்டுச்சு உங்களுக்கு. ஓகே ஓகேங்க. நான் ஸோ கரெக்டா எங்க அப்படி என்ட்ரி போக வந்து எனக்கு ஒரு கரெக்டா பண்ணக்கூடாது. ஒரு 6 ஸ்டார் ம். 6 ஸ்டார் தான் காமிச்சுங்க ப்ரோ கரெக்டா. இல்ல நீங்க கரெக்டா கீழே அந்த இந்த வரத்துல ப்ரீவியஸ் பார்த்துருப்பீங்க. ஹெட் கேண்டில் இருக்குல்லங்க அது கீழ தான் நான் 2 பாயிண்ட் தள்ளி வச்சேங்க. ம். ஆக்சுவலி தப்பா என்ட்ரி எடுத்திருக்கீங்க ஒரு சில இடத்துல. லைக் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆ பிரைஸ் கீழ வந்துருச்சு. ஆனா அப்படி ஓகே ஓகே. வரக்கூடாது ரூல்ஸ் படி. நீங்க ஓகே 5 ஓகேங்க. மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அது ரேபிட் கேரக்டர். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களை ரெக்டிஃபை பண்றேன். சரிங்க ப்ரோ. ஓகேங்க. ரைட் ப்ரோ. ரைட். சரி. ஓகே. யூரோ யூஎஸ்டியா? ரைட். நீங்க எந்த பேட்ச் ப்ரோ? ப்ரோ சக்தி தானே கேட்டீங்க. நீங்க எந்த பேட்ச்? ஹலோ என் வாய்ஸ்லாம் ஆடியோபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? கேக்குதுங்க ப்ரோ. கேக்குதுங்க. ரைட் ப்ரோ. நீங்க எந்த பேட்ச்? ப்ரோ நான் ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ஓகே. ரைட் ரைட். அதான் அந்த ரூல்ஸ் மட்டும் கரெக்டா பாருங்க. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ப்ரோ. மெசேஜ் பண்றேங்க. ரைட் ப்ரோ.
சரிங்க. இப்போ ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு இதான் மேஜர் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். இந்த ஸ்விங் ஹை இப்போ மொத்தத்தில் நம்ம ஸ்விங்கும் பார்க்கலாம், இந்த லோ கீழே வரும் மொத்தத்தில் நம்ம ஸ்விங் செல்லும் பார்க்கலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக போட்டிருப்பேன் ஹீரோ யூஎஸ்டி எப்படி பார்க்கறது அப்படின்னு. ஸோ மேபி பைக்கானதோ இல்லை செல்லுக்கானதோ கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக செட்டப் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பிங்க்கும் இதே லெவல் தான், ஸ்விங்குக்கும் இதே லெவல் தான், கரெக்டாக இருக்கும். செக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஓகேங்களா கவின். ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ப்ரோ நேஷன்லன்னு ஒன்று கேட்டேன் நானும். அது கடைசி இருக்கு ப்ரோ. நேரத்துல எவன் ஓட்டு போட்டான்னு தெரியல, ஹீரோல போட்டு வச்சிருக்கான். ஆமா, அதை கடைசி செக் பண்ண மாதிரி எல்லாருமே சொன்னாங்க டீம் ஹீரோல தான் இருக்கு அப்படின்னு. அதான் போட்டாச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே போடும் ப்ரோ, கண்டிப்பா போடுவேன். நான் இந்த வாரம் கூட நான் போடுவேன் கண்டிப்பா ஓகே உங்களுக்காண்டி. பார்க்கலாம் ப்ரோ. இதே போன வாரம் சொன்னீங்க, Bro? இதேதான் போன வாரம் சொன்னீங்க. ஆமா நான் போன சொன்னேன், பட் இருந்தாலும் டீம் எல்லாம் சொன்னாங்க ஓகே பீப்புள் பில்டிங்கோட பாருங்க அப்படின்னு. ஆமா ப்ரோ, அதுவும் கரெக்ட் தான். அடுத்த தடவை யூஎஸ்டிஜேபியையும் நேஷன் போடுங்க, யூஎஸ்டிஜேபியை தான் win பண்ணுவான். ஓகே 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 ப்ரோ, நேஷன் கடைசி வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க. கண்டிப்பா போடுவோம். ம் ரைட், ஓகே நேரம் வரும் பொறுமையா இருப்போம். கண்டிப்பா நானே அதுக்குள்ள எடுத்துருவேன். பாருங்க. ஒரு கிளாஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்காரு ஆக்சுவலா ப்ரோ. என்ன கிளாஸ் ப்ரோ கேக்குறீங்க? கேரக்டர் அனாலிசிஸா இல்ல நீங்க பேசிக் டு அட்வான்ஸஸா? லைக் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ஐசிடி அது மூணுமே உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ஐசிடி மூணுமே தெரியும் அப்படின்னா நீங்க டைரக்டா கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸுக்கு வரலாம். அப்பதான் நீங்க எலிஜிபிள். இல்லைன்னா இதை லேர்ன் பண்ண முடியாது உங்களால. அப்படி இல்லை அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் சொல்லி ஒரு பேசிக் கிளாஸ் இருக்கு. அது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருந்து மார்க்கெட்டை பத்தி ஐடியாவே நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் இருந்து அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை மாற்றி ஒரு 70% 65% அக்யூரசி ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவங்கள கேரக்டர் அனாலிசிஸ்க்கு அலோவ் பண்ணுவோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதனால ஏன்னா கேரக்டர் அனாலிசிஸ் வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் நாட் ஹார்ட் ஓகேங்களா. இதுதான் அது 50-50 தான். நம்ம உங்களுக்கு பேசிக்ஸ் தான் நல்லாவே நீங்கள் ஸ்டடியாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தான் லைட்டாக ஒரு கிளாஸ் மட்டும் குழப்பமா இருக்கும் கேரக்டர் அனாலிசிஸில், ஏன்னா அப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக டவுட் கேட்க கேட்க பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியாக ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேசிக் டூடன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு கேரக்டர் அனாலிசிஸ் வர்றது இட் வில் பி குட் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் ஆக்சுவலாக அப்படி தான் சொல்கிறீங்க தெரியல அப்படின்னு. ஸோ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு கூட நீங்கள் கேரக்டர் அனாலிசிஸ் வரலாம். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, சில்வர்ல நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுங்களா? ஆகும் ப்ரோ. ஓகே ஓகேங்க. அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்க. ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கிளாஸில், ஆமாங்க. கோல்டோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வேற பேரில் எப்படி பண்ணலான்றத எல்லாத்தையும் நான் பேக் டெஸ்ட் பண்ண வச்சிருப்பேன் ஒரு ஆளாக கூப்பிட்டு. ஆமாங்க. அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. சரிங்க ப்ரோ. ஓகேங்க. ரைட்டு ப்ரோ. சரிங்க. இப்போ டைமிங்ஸை பொறுத்தளவு பேசிக் டு அட்வான்சஸ் வந்து எல்லாமே ரெக்கார்டிங் செக்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ டவுட்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தருவோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டால் வித்தின் 1 டே ரிப்ளை வந்துடும். ஸோ இதுதான் ஓகே. கேரக்டர் அனாலிசிஸ் லைவ் செக்ஷன் இருக்கும். ஓகேங்க ப்ரோ. ஓகேங்க. அமௌண்ட் ரைட்டு ப்ரோ. பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு 4444. கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து 8888 ஓகேங்களா. ஸோ கால்ஸ் வந்து கிடைக்காது ப்ரோ, ஏன்னா கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி வந்த உடனே 5 மினிட்ஸ் பிஃபோராக தான் தெரியும் என்ட்ரி வரப்போகுது அப்படின்னு. அட் டைம் 5 செகண்டுக்கு முன்னாடி தான் என்ட்ரி வந்திருக்கு எடுக்கணும் அப்படின்னு தெரியும் கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்பார்ட் ஃப்ரம் எதுனாலும் ஓகேங்களா. இதுதான் வரப்போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. லைவ் மார்க்கெட்டை சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் ஸ்கேல்பிங்கும் பண்ண முடியாது ஓகேங்களா. லைவா நம்ம ட்ரேடு நம்ம அக்கௌண்ட்ல என்ட்ரி எடுக்கிறது தான் இட்ஸ் ஹார்டு ஓகேங்களா. கீழே வந்த உடனே என்ட்ரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ப்ரைஸ் கீழே வந்துருச்சா உடனே என்ட்ரி எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது அது வந்து சரி வராது. ஏன்னா என்ட்ரி எடுத்துன்னு மேலே கீழே டக்கு டக்குன்னு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பக்கத்தில். ஸோ அதனால கண்டிப்பாக இதில் கால்ஸே கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. அதில் கால்ஸும் கொடுக்குறது ஐடியாவும் இல்லை, ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே உட்காந்து இது பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு.
சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, பைக் கேரக்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ நம்ம கீழே வந்துட்டு பொசிஷன் எடுத்திருக்கோம். ஓகே. இப்போ அந்த பொசிஷன் வந்து டிபி அடியர் அளவுக்கு போகுது. அந்த ம். நடுவுல வந்துட்டு நிறைய கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் வருது. ஓகே. அந்த கேரக்டர்ல வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல இது வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன் ப்ரோ அது. நான் அது ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ணேன். நம்ம கடைசியா ஒரு கேரக்டர் கிடைக்குது, அதே மாதிரி டிபியோட மேட்ச் ஆகுது. ம். ஸோ அதனால கேக்குறேன். அந்த டிபி அடிக்குதுல, அந்த ஏரியால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ ம். அதுக்கான டிபியும் நம்ம ஓவரால் ஸ்விங்க்கான டிபியும் சேமா இருக்கு. அதுக்கு மேல ரிவர்சல் ஆகுது சம்டைம்ஸ். ஸோ ஆக்சுவலா அதனால அது வந்து நம்ம அது ஓவராலா சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம கிளாஸ் தான் அது சொல்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா அப்ப கூட காமிச்சேன் காலைல ஒரு பை என்ட்ரி போயிட்டு அகைனும் பை என்ட்ரி போயிருக்கும். ம், ம். ஸோ அது வந்து நம்ம லைவ்ல ரூல்ஸ்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லைன்னா புரியாது கண்டிப்பா. ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கீழ இருந்து இல்ல நான் அது உள்ள கேரக்டர் இருக்க ட்ரேட் எடுத்திருப்பேன்ல, எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு கேக்குறீங்க. அதான் நான் கேக்குறேன். அதுதான் நானும் சொல்றேன். அது சில பல ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்றது. ஏன்னா பை என்ட்ரி போய்கிட்டு இருக்கும் போதே அகைன் பை என்ட்ரி தான் தெரியும். ஆமா. அதெல்லாம் அது கரெக்டா சொல்ல முடியாது ப்ரோ. நம்ம லைவ்ல தான் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் இமேஜ்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே. அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதனால அதை கண்டிப்பா சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கு ஒரு இருக்கா? இது ஆமா. எதுக்கு? ஆமா. அப்படி அவ்வளவு தூரம் நம்ம ரூல்ஸ்லாம் வச்சு ஆர்டர் பண்ணாதானே இவ்வளவு அக்யூரசி இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வரவே முடியாது. ஓ! இப்ப இங்க ஓகே, கூட ஓகே ப்ரோ. கேரக்டர் வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்னீங்க. இங்க கூட கேரக்டர் வந்திருக்கு. ஆனா என்ட்ரி எடுக்கல. அதுக்கு ம், ரீசன் ம். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வராததுனால ட்ரேட் எடுக்கல. அதே மாதிரி இது கூட கேரக்டர் தான் சொன்னேன். இது நல்ல ஒரு மூவ் தான். ம், பெரிய மூவ் தான். ம். இந்த மூவும் கேப்சர் பண்ணலாமான்னா ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இது ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு ரிஸ்க் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி. இது வந்தா ட்ரேட் எடுக்கணும், இல்லை எடுக்கக்கூடாது அவ்வளவுதான். ஆனா ஸ்கேல்பிங் எப்பனாலும் பண்ணலாமே தவிர ஸ்விங்குன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. ஸ்கேல்பிங்க்கும் ரூல்ஸ் இருக்கு. ஆனா ஸ்கேல்பிங் வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும் ஸ்விங்கை விட. ம், ம். அவ்வளவுதான். ஸோ ஓகே. அதனால அதான் ப்ரோ கரெக்டா பார்க்கணும் நம்மளா. ஓ! ஓகே, ஓகே ப்ரோ. ரைட். எனக்கு புரியுது ப்ரோ. இப்ப ம். ஏன் நெறைய பேரு பண்ணாம இருக்காங்கன்னு நீங்க சொல்றத வச்சு. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, அ ஏன் இந்த அளவுக்கு பொறுமை இல்லைங்கிறது எனக்கு புரியுது ப்ரோ எனக்கு. இப்போ இல்ல நிறைய பேர் வந்து இப்போ நம்ப மாட்டாங்க. ரீசன் அதான். நம்புறவங்க இருக்காங்க ரைட்டு. ஆனா ரொம்ப ம், சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் தான். ஒரு 10% அந்த பீப்பிள் தான் நம்பி சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. நிறைய ம், பேத்துக்கு ஏன்னா அவங்களுக்கு நம்ப மாட்டான்றதுக்கு ஹியூமனோட சைக்காலஜி அப்படிதான். நம்மளை விட ஒருத்தர் அதிகமா நல்லா பண்ணா பொறாம வரும். அது வேற மாதிரி ம், கோபமா மாறும். அது 100% அது உண்மைதான். ஆனா ம். அதை புரியுது ஓவர் ப்ரோ. கம் பண்ணி வந்த மட்டும்தான் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும். ஈவன் டீ கடையா இருந்தா கூட அப்படிதான் சக்சஸ் பண்ண முடியும். நம்ம டீ கடை வச்சிருக்கோம். இன்னொரு ஆப்போசிட்ல நம்ம நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு டீ கடை வைக்கிறான். அவனுக்கு நம்ம ம், வர கஸ்டமர் இருந்து அங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா நம்ம அவனை ம். பார்த்து பொறாமப்படக்கூடாது, இது படக்கூடாது. அவன் நம்மளை விட என்ன பெஸ்டா கொடுத்துருக்கான், நம்ம அதை விட என்ன பெஸ்டா பண்ண முடியும்ன்றத எஃபோர்ட் எடுத்து ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஓகே ப்ரோ. அது தெரிஞ்சா மட்டும்தான் அது ஆக்சுவலா பேசிக் நாலேஜ் இன் ஃபார் அவர் ஹியூமன்ஸ். அப்பதான் ஒரு growth மைண்ட் செட் அது வந்து. அது எந்த ஃபீல்டர் தான் அதான். அதை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளோட டே பண்றானா அவனை ஏதாச்சும் பண்ணி கீழே இறக்கணும் அதுதான் பார்ப்பாங்க. அவனோட ஓகே. எப்படி பெஸ்டா பண்ணலான்றத பார்க்க மாட்டாங்க. அதான் ஓ! பீப்புள். ஆவரேஜ் மைண்டட் பீப்புள் அவ்வளவுதான். ஓகே, ஓகே ப்ரோ. நீங்களே புரியுது. பார்த்திருப்பீங்க நிறையவே பேட் கமெண்ட் வரும். ஃபேக்கு உருட்டா அது பண்றான் அது பண்றான்னு. ப்ரோ அவனுங்க கிடக்குறானுங்க ப்ரோ. நீ இல்ல பாட்டுக்கு ஜாலியா நான் பண்ணு சொல்றேன் ப்ரோ. நான் உங்களுக்கு. நம்புறேன் நான் ப்ரோ. கண்டுக்க மாட்டேன். அது போன அப்படி விட்டுருவேன். ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. புரியுது ப்ரோ, புரியுது. ப்ரோ அவ்வளவுதான். இப்போ நம்ம கேரக்டர் அனலைஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இவனுங்களே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு என்னது ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டு போயிட்டாங்கன்னா, அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? சும்மா கேக்குறேன். என்னோட மைண்ட் செட்டா? ஆ எனக்கு என்ன இருக்க போகுது? எனக்கு ஒண்ணுமே இருக்காதே. அது அவங்க தலையெழுத்து. நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, ஓகே ப்ரோ. நான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு நிறைய பேர் பொறுமை இல்ல அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது இந்த ஸ்ட்ராட்டஜியை. கொஞ்சம் ஏன்னா வெயிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பீப்புளுக்கு வேணும். ஒரு வாரத்துல 5 ட்ரேடு தான் ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே நிறைய பேர் தாங்க முடியாது. 5 ட்ரேடு தானா கை துரத்துறோன்னு இருக்கு அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரவங்க மட்டும் தான் கேட்டல் ஸ்ட்ராட்டஜில சக்சஸ் பண்ண முடியும். பட் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வந்து பண்றாங்க ம். ஆமா ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜில. ப்ரோ நானே அதான் ப்ரோ பண்றேன். அதான் நீங்க கிளாஸுக்கு வரல. நிறைய பேர் கிளாஸுக்கு வந்தும் ஒரு சில பீப்புள் இது மாதிரி இருக்கும். ஓகே.
புரியுது ப்ரோ. அந்த வந்துருச்சுல டீ கடைக்கும் ட்ரேடிங்கும் சம்மந்தம் இல்லதான். நான் ரியல் லைஃப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றக்காண்டி தான் அதையும் கம்பேர் பண்ணி போய் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஹியூமன் சைக்காலஜி அண்ட் கான்செப்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணலாம் ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணலாம். அது பார்ட் டைம் என்ன பண்ணலாம் ப்ரோ ப்ரோ. சொல்றீங்க? டீ கடைக்கு ப்ரோ அது எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாங்க ப்ரோ. அதான் சொல்லிட்டு விடுங்க. இதெல்லாம் புரியாது ப்ரோ. என்ன கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிய முடியாது. ரைட் ரைட். ஓகே சரி, ஓகே கைஸ். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ரெக்கார்டிங் செக்ஷன் யூடியூப்ல வந்துரும்.